நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பல கட்சிகளுக்கு தாவி வந்த செல்வ பெருந்தகையை நூற்றாண்டு விழா கண்ட காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக்கினால் அக்கட்சி தேய்ந்து கொண்டுதான் செல்லும் என எடப்பாடி பழனிசாமி கடுமையாக சாடினார். இதற்கு பதிலளித்த தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, வேன் கிடைத்துவிட்டது என்பதற்காக எல்லா இடங்களுக்கும் சென்று இபிஎஸ் ஒப்பாரி வைத்து வருவதாகவும், தமிழகத்தின் உரிமையை தாரை வார்த்து கொடுத்த இபிஎஸ்க்கு காங்கிரஸ் குறித்து பேச தகுதி இல்லை எனவும் விளாசினார். தலைவர் பேசுறார், அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். காங்கிரஸ் கட்சியில வேற யாருமே கிடைக்கல. நூற்றாண்டு விழா கண்ட கட்சி காங்கிரஸ் கட்சி. அந்த கட்சி நூற்றாண்டு விழா கண்ட கட்சி. பல கட்சிக்கு போயிட்டு வந்தவர்களாம் தலைவராக்கினா அந்த கட்சி தேய்ந்து கொண்டுதான் இருக்கும். ஆக அந்த கட்சியில விசுவாசமா இருந்து உழைத்தவர்களெல்லாம் அந்த இடமில்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு யார் ஜால்ரா போடுறாங்களோ அவர்தான் காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக வர முடியும். அப்படித்தானே இருக்குது. ஆக காங்கிரஸ் கட்சி சேர்ந்த தலைவர் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் நீதிபதிகள். அவர்களை நம்புகிறோம். நாங்கள் வெற்றி பெறுவது உறுதி. எடப்பாடிக்கு தான் அவர் பேப்பரம் படிக்கிறது இல்லை, அரசியலும் தெரியறது இல்லை, வாயில் வந்த மாதிரி பேசிட்டு போறாரு. அவரை மாதிரி அநாகரிகமாலாம் எங்களுக்கு பேச தெரியாது, கொச்சைப்படுத்தி பேச தெரியாது. அவர் பேப்பர் படிக்கணும். சட்டப்பேரவை இருக்கிறது இல்லையா, காலையில் வராரு, எழுந்து பேசணுன்னுவார், இது பேச வேண்டிய நேரம்னு வெளிநடை பண்ணுவார். பேப்பர் படிக்கணும். என்னென்ன காங்கிரஸ் எதிர்க்குதுன்னு நாங்கள் சவால் விட்டு சொல்கிறோம்ல. மக்கள் பிரச்சனையில் காங்கிரஸ் எதை எதிர்க்காமல் இருந்திருக்கு? அரசு கொண்டு வந்தது எல்லாத்தையும் நாங்கள் எதிர்த்திருக்கோம். தமிழ்நாட்டு உரிமைகள்லாம் தார வார்த்தை கொடுத்துட்டு அடிமைத்தனம் பண்ணிட்டு இருக்கவங்க எங்களை பற்றி பேசுகிற தகுதி இருக்கா? காங்கிரஸை பற்றி முன்னாள் முதலமைச்சர், இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக ஒரு பக்குவமாக பேச தெரியாமல் பிற கட்சிகளை பற்றி நீ ஏன் பேசுகிறீங்கன்னு கேட்குறேன். நாங்கள்லாம் நீங்கள் கேள்வி கேட்டால் தான் அதிமுக பற்றி பேசுகிறோம். நாங்கள் ஏதாவது வெளியே வந்து அதிமுக பற்றி பேசுகிறோமா? ஒரு வேன் ஒன்று கிடச்சிடுச்சு, மேலே ஏறிக்கிறாரு, எல்லா இடத்துலையும் ஒப்பாரி. பார்த்தீங்களா பார்த்தீங்களா என்னதை பார்த்தீங்களா? ஒருமையில் பேசுறது, எல்லாரையும் தரைக்குறைவாக பேசுறது, கொச்சைப்படுத்தி பேசுறது, பிச்சைக்காரர்கள்ன்றது, ஒட்டு போட்ட சட்டை போட்டுக்கிறாங்கன்றது, இதெல்லாம் ஒரு தலைவருக்கு அழகாங்க? தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் அரசியலை பார்த்தோம், ஜெயலலிதா அரசியலை பார்த்தோம், அதிமுகவில் இது மாதிரி ஒரு மூன்றாம் தர அரசியலை முதல் முறையாக பார்க்குறோம். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.